அறிவாலயத்தில் கடும் சிக்கல். காங்கிரஸ் கட்சி ஏராளமான தொகுதிகளை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற தொகுதி டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ கேட்கிறாங்க. திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட். கள்ள கூட்டணி, இது வேற யாருக்கும் தெரியாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்டின் பார்வையில் தான் தேமுதிக வளர்க்கப்படுகிறதோ. விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் முனைமழுங்கி போக செய்வது ஒரு பெரும் அரசியல் சதியின் பின்னணி. அவங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகளை கேட்கும்போது காங்கிரஸ் கட்சி அதை கொடுப்பதற்கு மறுப்பதால் தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மார்த்தாண்டத்தில் காரின் மூலம் பிரேமலதா அங்கே சென்ற போது விமானத்தில் முதல்வருடைய உறவுகள் அங்கே வந்து விட்டார்கள். கூட்டணி அங்க பேசினாங்க. பெரும் பணம் செலவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுகவில் எப்பயுமே ஃபாஸ்ட்டாக அவங்க வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க தேர்தல் நெருங்கிட்டாலே. ஆனால் இன்னமும் வேட்பாளர் பட்டியல்ன்றது தாமதமாகவே விட்டுட்ருக்காங்க இல்லைங்களா சார்? அதிமுக வெளியிட்டாங்க, நாதக வெளியிட்டாங்க, தாவேகாவும் இப்போ வெளியிட போகிறாங்க. நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்ற மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார்? அதாவது திமுக ஒரு துரோகத்தை செய்திருப்பதாக திமுகவினுடைய துணை கட்சிகள், கூட்டணி கட்சிகள் மன வெதுப்புல இருக்காங்க. அதனால இப்ப காலையில வந்த செய்தி, அறிவாலயத்தினுடைய ஆதாரமான செய்தி, ரொம்ப மன பாதிப்புல அவங்க சில தொகுதிகளை தங்களுக்கு வேணும் என்று ரொம்ப கடினமாக கேட்கிறதுனால, தேமுதிக சில தொகுதிகளை தங்களுக்கு வேணும் என்று கேட்பறதுனால அந்த இறுதி செய்ய முடியாத காலம். நாளைக்கு வேட்புமனு தாக்கலாக போகிறது. நாளை மறுநாள் நினைக்கிறேன். இன்னைக்கு 29 இல்லை, வேட்புமனு தொடர போறார்கள். இப்போ வரைக்கும் டிஎம்கே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. நிறைய பிளவு இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு கிடைத்த தகவல்கள் வேண்டுமென்றே இடதுசாரிகளையும் தேமுதிகவையும் இடதுசாரிகளையும் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகளும் அவர்கள் கண்டெயின் பண்ணாங்க, அவர்கள் தரக்குறைவாக நடத்தினார்கள் என்ற கேள்வி. காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி. ஆனால் இப்ப அவங்களுக்குள்ள நீங்க பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஏன் இவ்வளவு சீட்டு கொடுக்கணும்? அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த சீட்டினுடைய அளவு எவ்வளவு இருக்கு? மொத்த வாக்கு எண்ணிக்கை, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை வெறும் 0.43 விழுக்காடு தான். 0க்கும் கீழே, 0.5% கீழே 0.43. 0.4 1% அல்ல, 0.4 1/2% இல்ல, 0.43 1/2%க்கும் கீழே, 7.5 குறைவு. அவ்வளவு குறைவான வாக்கு. சரி, தேமுதிகவில் ஒரு கரிஸ்மா பெர்சனாலிட்டியா விஜயகாந்த் இருக்காரா? இல்லை. அவர் கடந்த முறை எடுத்த வாக்குகள் 10.29%. செல்வி ஜெயலலிதாவோடு 41 தொகுதிகளில் போட்டிட்டு எதிர்கட்சி தலைவராகி 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி பெற்ற தொகுதிகள்லாம் லிஸ்ட்ல நம்மள்கிட்ட இருக்கு. ஆனாலும் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே விடுதலை சிறுத்தைகளையும் இடதுசாரிகளையும் முனைமழுங்கி போக செய்வது ஒரு பெரும் அரசியல் சதியின் பின்னணி என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு கிடைக்குதுன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையில மிகப்பெரிய கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, 2 பேருமே கூட்டணி, கள்ள கூட்டணி. இது வேற யாருக்கும் தெரியாது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள கூட்டணி. திமுக சில காரியங்களை சரி செய்து கொள்வதற்கு டெல்லியிலே
திரு மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் முதலியார் சமூகத்தை சார்ந்த திரு சபரீசன் அவர்கள் ரொம்ப அழகா காய் நகட்டுறாங்க. பாரதிய ஜனதாவும் அதற்கு ஒத்து போகிறது. ஏன்னா பாஜகவுக்கு என்ன தெரியும் என்றால், மத்தியில நான் ஆட்சியில் இருப்பேன், கீழே நீ ஆட்சியில் இருந்துக்கோ, ஏன்னா நான் வரமாட்டேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு இந்த முறை வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் அவர் கிடைக்க போகுது. 5.5%, 6%, 11%, 8% கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த முறை பாருங்களேன், பிஜேபியினுடைய தலைவர்கள் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாததற்கு மூல காரணம், என்ன போட்டு உழைச்சி என்ன செய்ய, என்னதான் உழைச்சாலும் நமக்கு கிடைப்பது 500 ரூபா கூலி தான். அது 10 செங்கலை தூக்குனாலும் 500 ரூபா, 100 செங்கலை தூக்குனாலும் 500 ரூபா. நாம ஏன் உடலை போட்டு வருத்திக்கிடணும்? நமக்கு மற்ற ஸ்டேட் இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் என்னெல்லாம் கப்பம் கட்ட முடியுமோ அனைத்தையும் மத்திய அரசுக்கு கட்டி விடுகிறார்கள். என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ அதற்குத்தான் அங்க ஒரு ஆபீஸை போட்டாங்க. எங்க? டெல்லியில டிஎம்கே ஆபீஸுக்கு வேலை இல்லை. அந்த வேலை இருக்கிற மாதிரி சபரீசனை அங்கு அமர வைத்து அங்கு பேசக்கூடிய RSS தலைவர்களோடு, பரிவாருடைய தலைவர்களோடு, பாஜக தலைவர்களோடு முகமுகமாக பேசி தங்களுடைய காரியங்களையும் இங்கே உள்ள ஆட்சிக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களுடைய திட்டப்பலாம். இது அக்செப்டன் ஆயிட்டு. யாரால? பிஜேபியால. அது நம்ம இப்ப நாங்க தான் இருக்கோம்னா சில விஷயங்கள்ல இப்ப என் கூட எல்லா கட்சி தலைவர்களும் பழக்கம். பிஜேபி, காங்கிரஸ், சுயம் சேவக், திமுக, தாவேகா. இப்ப நாம ஒரு பத்திரிகையாளர்னா நம்ம உடனே எல்லாரையும் வெறுக்க முடியாது. நமக்குள்ள சில நெருக்கம் இருக்கும், சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம என்ன ஊழல் பண்ணல, ஒரு பேச்சு சொல்ல வரேன். சில நட்புகள் பேசும்போது வெளிப்படையாக பேசினாலும் சில விஷயங்களை என்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. ஒரு பத்திரிகையாளராக கமலயத்திலும் எனக்கு நிறைய நண்பர்கள், திமுகவிலும் அதிமுகவிலும் எல்லா கட்சியிலையும் சில விஷயங்களை சொல்லும் போதுதான் இந்த உண்மை நமக்கு வருது. நீங்க அவங்க வச்ச கண்டிஷன் என்னன்னா, காங்கிரஸ் மட்டுப்படுத்தணும், காங்கிரஸுக்கு தலையெடுக்க கூடாது. அதை செஞ்சு பார்த்தாங்க, முடியல. அவனும் உஷாராயிட்டான். ஒண்ணு. திருமாவளவனும் இடதுசாரிகளும் முழுக்க பக்கா சனாதன எதிர்ப்பாளர். அவர்களை வளரவிட்டால் பின்னால் இடையூறு. அவர்களை கொஞ்சம் கண்டெயின் பண்ணு. ஏன்னா திமுக இருப்பவர்களே சாதிவாதிகள் தானே. சனாதனவாதிகள் என்று இவர்கள் RSSையும் பாஜகவையும் சொல்லுகிறார்கள். திமுகவில் இருப்பவர்கள் அனைவருமே சாதிவாதிகள் தான். ஆகவேதான் அவர்கள் வளர்த்து விட வேண்டிய தொல் திருமாவளவனுக்கு 8 சீட்டுக்குள்ள கண்டெயின் பண்றாங்க. வளர்த்து வரக்கூடிய சாரிகளையும் அவங்க கண்டெயின் பண்றாங்க. அதுக்கு காரணம் டெல்லியிலிருந்து அவர்களுக்குள் ஒரு நெருக்கமும் ஒரு அசைன்மெண்ட்டும் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்களை ஏன் சேர்த்தார்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சில தகவலை சொல்றேன். தேமுதிக முதலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் விருத்தாச்சலத்திலே அவர் வெற்றி கொண்டார். அவருடைய கட்சி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. வன்னியர் கோட்டையில் அந்நியருக்கு இடமில்லை, வன்னியர் வாக்குகள் அந்நியருக்கு இல்லை என்ற ஒரு நடைமுறையை உடைத்து சுக்குநூறாக்குனது யாரு? விஜயகாந்த். இப்ப அந்த ஓட்டு டார்மனா இருக்கு, மறைபொருளா இருக்கு. ஆனால் பாமகவுக்கு ஆதரவான அந்த களத்தில் வடபகுதியிலனா பழைய வடார்காடு, தென்னார்காடு, இன்றைய திண்டிவனம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரணி, எல்லா இடங்களிலுமே பரவலாக இருக்கு. கடந்த அந்த அம்மா வெற்றி பெற்ற தொகுதிகளை டிஎம்கே ஆன்லைன் பண்றாங்க. எப்போ? 2011. அதுல 29 தொகுதியில கிட்டத்தட்ட 90% வன்னியர்கள் வாழக்கூடிய தொகுதி. அதனால என்ன செய்யறாங்க? விஜயகாந்த் இறந்து போன மரணத்தை பயன்படுத்துறாங்க. விஜயகாந்துக்கு ஒரு ஆதரவான வாக்காளர்கள் குடும்ப ரீதியாக இருப்பதை திமுக புரிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு வம்படியா திருவனந்தபுரத்தில் 2 கூட்டணிகளும் அமைந்தது. ஒரு ஹோட்டல்ல மார்த்தாண்டத்தில் காரின் மூலம் பிரேமலதா அங்கே சென்ற போது விமானத்தில் முதல்வருடைய உறவுகள் அங்கே வந்து விட்டார்கள். கூட்டணி அங்க பேசினாங்க. பெரும் பணம் செலவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவுக்கு பணம் கொடுப்பார்கள். இப்ப அவர்களுக்கு 10 தொகுதிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் 10 ரூபான்னா கூட 100 ரூபாச்சு. 10 தொகுதிக்கு 100 ரூபாண்டா எவ்வளவுன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பணத்தை கைமாறி இருக்கிறது. 10 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. தம்பி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு கொடுத்தும் இப்போ தான்
பிடித்த முயலுக்கு 3 காலாக இந்த தொகுதி எனக்கு தரணும், விருத்தாச்சலத்தை எனக்கு தரணும், ரிஷிவந்தியத்தை எனக்கு தரணும், அந்த போல விருதுநகரை எனக்கு கொடுக்கணும், கோவையில ஒரு தொகுதி கேட்குறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகளை கேட்கும்போது காங்கிரஸ் கட்சி அதை கொடுப்பதற்கு மறுப்பதால் தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தள்ளு முள்ளின் காரணமாக அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் 29ஆம் தேதி இன்னைக்கு அப்படித்தானே, இன்று வரைக்கும் அதிமுக அறிவித்து விட்டார்கள், எல்லாரும் அறிவித்து விட்டார்கள், பாஜக அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் திமுக மட்டும் அறிவிப்பதற்கு காரணம் அவர்களுக்குள் கூட்டணிக்குள் ஒரு நிரப்பம் இல்லை, மன அளவிலே அவர்களுக்குள் ஒரு புரிதல் இல்லை. ஆனால் இது களத்தில் எதிரொலிக்குமா என்றால் சில சதவீதம் எதிரொலிக்கும். சிறுத்தைகளுடைய அடிப்பட்ட பிள்ளைகள்கிட்ட கேட்ட அவர்களும் ஒரு மனக்கொதிப்பில் இருக்கிறார்கள். காங்கிரஸ்காரர்கள் காலை வாருவதில் பெரிய ஆட்கள். நல்லா கவனிங்க, இந்த முறை திமுக வெற்றி பெறுவதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், கூட்டணி பலம் இருப்பதாக நாம் புரிந்திருக்கிறோம். அந்த பலத்தை தாண்டி இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் கட்சிகளும் உள்ளத்தால் இணைய மறுக்கிறார்கள். நல்லா கவனித்துக்கிடுங்க, உள்ளத்தால் இணைய மறுக்கிறார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக இருந்த அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்ததை விட்டுவிட்டு நாளை 10 சீட்ல 8 சீட்டு ஜெயிச்சா பாஜகவோடு சேர்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய பிரேமலதாவுக்கு 10 சீட்டும் பெரும் பொருளும் கொடுத்து ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து இப்ப அந்த அம்மா நான் கேட்கிற சீட்டும் தரணும்னு கேட்குது. இது உலகத்திலே எங்கும் நடைபெறாத பெரிய வன்மம். 1% கூட எடுக்கலங்க, 0.5% கூட எடுக்கல. அவர்களை கொண்டு இப்போ இவர்களை முன்னெடுப்பது பாரதிய ஜனதாவின் அரசியல் தான், ஒரு மறைமுக அழுத்தம் தான். திருமாவளவனை டீக்ரேட் பண்ணுங்க, இடதுசாரிகளை டீக்ரேட் பண்ணுங்க, அவங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரகசியமான பேச்சு. ஏன்னா பாருங்க, இந்த டாஸ்மாக் வழக்குகள்லாம் என்னாச்சு, அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் என்னாச்சு, டிஎம்கேல நேருவின் வழக்கு என்னாச்சு, எல்லா வழக்கும் வருது, ஒரு வழக்கும் ஒன்றும் நடக்கலையே. அப்ப அவர்களுக்குள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்டின் பார்வையில் தான் தேமுதிக வளர்க்கப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை நான் சொல்லவில்லை, மூத்த நண்பர் மணி அவர்களும் கூட பதிவு செஞ்சிருக்கிறார். ஏன்னா அது வளர்க்கப்படுவதே பல கட்சிகளை அழிக்கிறதுக்காக தானா இருக்கலாம். ஸ்ட்ராங்கா தெலுங்கு லாபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. டிஎம்கே பொறுத்தவரை தெலுங்கு லாபி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. KN நேருல இருந்து அப்புறம் வேற யாரு, KSSRல இருந்து, தங்கம் தென்னரசுல இருந்து எல்லாருமே தெலுங்கு லாபி தான். ஆனா இப்ப வரைக்கும் திமுக பாஜக வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி அந்த ஒற்றை வார்த்தையை சொல்லி தானே அது வெளியே அப்படி பேசுறாங்க. நமக்கு நேற்று இரவு மிக முக்கிய பாஜக தலைவருடைய ஒரு நெருக்கமான நண்பர் நேற்று என்னோடு பேசுகிறார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் வரும்போது இந்த விஷயத்தை சொல்றார். அதெல்லாம் ரகசியங்க. அவருக்கு மிக 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 முக்கியமாக பாஜகவில் உள்ளவர், கனவில் கூட பாஜகவுக்கு மாறுபட்ட சிந்தனையும் செய்யாதவர். அவரே சொல்றார், இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க, அதெல்லாம் வெளியே தெரியாது, கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றுக்கொள்வார்கள், பெரிய பிஸ்னஸ் வரை இவங்க பண்றாங்க. இன்றைக்கு குவைத்தில் துபையில் அடிபட்டு போச்சு. அந்த துபையில் உள்ள பணங்கள் பெரும்பாலும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக உறவுகளுக்கான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கு, ஆயில் ஃபீல்டில் இருக்கு, புரூஜ் கலிபாவில் பல இன்வெஸ்ட்மெண்ட், பல நிலைகள், ஷேர் மார்க்கெட்டில் பெரிய விஷயம். இன்னைக்கு ஈரானுடைய போரில் அதுவும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை வாக்காளனுக்கு எதுவுமே தெரியாது, பாவம். 1000 ரூபாயை வாங்கி கொண்டு அண்ணா, பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், இப்படி தான் நம்ம மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறமா கருணாநிதி. இப்போ அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்த நிலைமை வேறு. ஆனால் இன்றைக்கு திமுகவில் நினைக்கிறார்கள், பெரியாருக்கு பிறகு அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு கலைஞர், உதயசூரியனுக்கு போட்டிருக்கூடிய ஏழை வாக்காளனுக்கு 5 வருஷம் முறை அவனுடைய வாயிலே அள்ளி போடுகிற வாக்கு அரிசி, வாக்கரிசின்னு சொல்றோம் இல்லையா, இது வாக்கு அரிசி. அதுதான் 2000 ரூபாய். அதை வாங்கிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு சூரியன்ல குத்திடுவான். இதுதான் நிலைமை. இதுதான் திமுகவை பத்தி நீங்க கேட்டதுக்கு இப்ப என்னுடைய பயன். போட்டி கடுமையாக இருக்கிறது, சவால் மிக்க கடுமையாக இருக்கு. ஆனா அதே பாஜக பாத்தீங்கன்னா இப்ப நடிகர் சுந்தர்சி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்காரு. அதுவும் மத்திய மதுரையில களமிறக்கப்பட்டிருக்காரு சார். சுந்தர்சி சார்ந்தது சுந்தர்சி முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். அவர் ஒரு செங்குத்த முதலியார் நினைக்கிறேன். அவருடைய சமூகம் முதலியார் சமூகம். நீங்கள் கேட்கின்ற இந்த சண்முகம்
அவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். மதுரையில கொண்டு யாரை கொண்டு விட்டுருக்காங்க? பிடிஆருக்கு எதிராக. பிடிஆர் யாரு? அவரும் ஒரு முதலியார் சமூகத்தை சார்ந்தவர். பிடி பழனிவேல் ராஜன், பிடி தியாகராஜன், இதெல்லாம் அவர்கள் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர்கள். ஆக அதை மட்டுப்படுத்த சுந்தர் சிக்கு என்ன பெரிய அடையாளம் வந்துருச்சு? குஷ்புடைய ஹஸ்பண்ட். வேற என்ன அடையாளம் இருக்கு சுந்தர் சிக்கு? சொல்லுங்க. ஏன்னா அவர் நடிகரை நம்ம பார்த்திருப்போம், இயக்குனரா பார்த்திருப்போம். நடிகர் இயக்குனர் அது ஒரு தொழிலுங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு ஆங்கர், நான் ஒரு பத்திரிகையாளர். அப்ப நான் ஒரு பத்திரிகையாளர் என்பது அல்ல என்னுடைய சமூக அந்தஸ்து. நான் அரசியலில் இருந்தால் எந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன். மதவெறுப்பு, இனவெறுப்பு, சாதி வெறுப்பு, மொழி வெறுப்பு, ஊழல், வன்மம், அரச பயணம் இதெல்லாம் இல்லாத ஒருவன் தான் எலெக்ஷன்ல நிக்கணும், நின்று வெற்றி பெற்றால் பணி செய்யணும். சுந்தர்சி ஒரு பாப்புலர் கேண்டிடேட், கடும் போட்டியை ஏற்படுத்துவார் என்று பழனிசாமி அவர் நம்புகிறார். அதனால இரட்டை இலை சின்னத்தில் சுந்தர்சி போட்டியிடுகிறார். நல்ல கவனிங்க, 2 சீட்டு. யாருக்கு? ஏசி சண்முகத்துக்கு. ஒரு சீட்டு இரட்டை இலை, இன்னொரு சீட்டு ஏசி சண்முகமே போட்டிடுவாரா? பாஜக அவரை அந்த கட்சியில அது பாஜக கொடுக்குறாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு அதிமுக நில்லுங்க, ஒன்னொன்னு பாஜக நில்லுங்க. ஆனா ரொம்ப விசேடமான ஆளு. இவ்வளவு பெரிய பாஜகவே அவர்கள் கண்டெயின் பண்ணி 27 சீட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்கெங்கெல்லாம் தோக்குமோ அந்த மாதிரி தொகுதிகளை கொடுத்ததாக அந்த RSS பிரமுகர் என்னிடத்துல வருத்தப்பட்டார். இந்த செய்தி சொன்னா அதே நண்பர் வருத்தப்பட்டு சொன்னாரு, திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன், அங்க கனிமொழி, இந்த மாதிரி பல தொகுதிகள் வெற்றி கொள்ள முடியாத தொகுதி. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டாங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எங்க அனுப்பிட்டாங்க? சாத்தூருக்கு அனுப்பிட்டாங்க. வானதி சீனிவாசன் தோவை தெற்குல நின்று ஜெயிச்சாங்க, அவங்கள அந்த தொகுதியை பறிச்சுக்கிட்டு வடக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி எல்லா இடத்திலும் கோவையில 10 தொகுதி, அதுல கோவை மாவட்டத்துல அதுலயே அவர்கள் பெரும்பான்மை தொகுதி எடுத்துட்டு சும்மா பேருக்கு ஒரு தொகுதியை மட்டும் கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்துல திருப்பூர், ஈரோடு, அதாவது நாமக்கல், இப்படி எல்லா இடங்களிலும் உதகமண்டலம், கோவை, எல்லாத்துல எடுத்து பார்த்தா சொற்பமா தான் கொடுத்திருக்கிறாங்க. நாகர்கோவில் தொகுதியில போன தடவை காந்தி ஜெயிச்சார். போன தடவை பிஜேபி ஜெயிச்ச 4 வேட்பாளர் தொகுதி, அந்த 4ல 2 ஏடிஎம்கே எடுத்துட்டு 2 கொடுத்திருக்காங்க. ஆக இப்படி ஒரே குழப்பம் தான் ஏடிஎம்கேல. திமுகவுல பெரும் துரோகம். இதுதான் முக்கியம். கடும் பதபதப்பில் இருக்கிறார்கள். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமான விடை தான். அதனால உள்ளங்கள் இணைய மறுக்கிறது. உதடுகள் மன்னவோ கூட்டணி. அறிவாலயத்தில் கடும் சிக்கல். காங்கிரஸ் கட்சி ஏராளமான தொகுதிகளை கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற தொகுதி டிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ கேட்கிறாங்க. இந்த அம்மா கேட்கிற தொகுதியை காங்கிரஸும் கேட்குது. ஆக இப்படி முரண். விடுதலை சிறுத்தைகளும் கேட்கிறாங்க. இந்த முரண்ட சமன் செய்யப்பட முடியாத பேச்சுவார்த்தை தொடர்கிறது. இதுதான் உண்மை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம்.